சமையல் பண்ண போகிறோன்னா இப்போ வந்து நார்மலாக சேமியா தான் செய்யலான்னு இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட்டான சேமியா செய்யலான்னு இருக்கும். சேமியா வறுத்து எடுத்த சேமியா, அதை வறுத்து இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சும்மா ஒரு லைட்டாக ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு முட்டை, கொஞ்சோண்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இதுக்கு தேவையான மசாலா வந்து கரம் மசாலா, மஞ்சத்தூள், காஷ்மீரி தூள், இதுதான் இதுக்கு தேவையானது. ஓகே, முதல்ல நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஓகே, அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிக்காதுன்னு இல்லை, பாப்பா சாப்பிட்றதுனால நான் கொஞ்சமாக கடுகு மட்டும் ஆட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாலாம் வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வந்து நான் ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஓகே. இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குவோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, லைட்டு திடீர்னு சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சா, அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டு லைட் மட்டும் சார்ஜர் போட்டு வந்து செய்கிறேன். இப்போ இன்னும் இதில் வந்து கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன், அவ்வளோதான். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சல அதுலேயே தான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து தக்காளி வேகத்துக்காக உப்பு போட்டுக்கணும். இப்போ வந்து இதுக்காக சேமியாக்காக உப்பு போட்டிருக்கோம். ஆக்சுவலி நான் வந்து இதில் வந்து மிளகாத்தூளே போடலை, அதனால உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா பாப்பா சாப்பிட்றதுனால நான் வெறும் மிளகாவும் 2 மிளகாவும் காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டேன். காஷ்மீரி வந்து கலர் கொடுக்குறது தவிர காரம் கொடுக்காது, அதனால கலருக்காக தான் காஷ்மீரி போட்டேன். உங்களுக்கு சப்போஸ் மிளகாத்தூள் வேணும், காரம் வேணும்னா இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். காய்ஸ், என் ஃபோன் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறதுனால எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்களா, நல்லா தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. 1 செகண்ட் வெயிட். இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இந்த இடத்துல
முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை நான் எடுத்துருக்கேன், ஊற்றிக்கலாம். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க. மூடிட்டாச்சு. இன்னும் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பாப்பாக்காக ஊட்டலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் போட்டு விட்டுருங்க. ஓகே, பாய் காய்ஸ், தேங்க்யூ. பாப்பா கூட்டலாம். சாப்பிடு. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஓகே, நீங்களும் செஞ்சு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.